தமிழகத்தில் தேவைக்கு அதிகமாக காற்றாலை மூலம் உபரியாக கிடைக்கும் 1000 மெகாவாட் மின்சாரத்தை மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல ஏதுவாக பிரத்யேக பசுமை எரிசக்தி வழித்தடத்தை விரைந்து அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேலும் உபரி மின்சாரத்தை கொண்டு செல்லும் வகையில் இடைக்கால நடவடிக்கையாக முன்னுரிமை அடிப்படையில் மத்திய எரிசக்தி நிறுவனத்திற்கு பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை ஊக்குவிப்பதில் நாட்டிலேயே தமிழ்நாடு முன்னோடியாக விளங்குவது தங்களுக்கு தெரியும் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் மொத்த காற்றாலை மின் உற்பத்தி திறனில் 27%, அதாவது 7600 மெகாவாட் அளவுக்கு காற்றாலை மின் உற்பத்தி திறன் கொண்டதாக தமிழ்நாடு திகழ்கிறது. இது தவிர 1142 மெகாவாட் சூரிய மின்சக்தி திறனும் கொண்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் கூடுதலாக 4500 மெகாவாட் காற்றாலை மின்சக்தியும் 5000 மெகாவாட் சூரிய மின்சக்தியும் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலங்களில், அதாவது ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை தமிழ்நாட்டில் காற்றாலை மின் உற்பத்தி இருக்கும். மரபு எரிசக்திக்கு மாற்றான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் உற்பத்தியும் நுகர்வும் சீராக இருந்தால் மட்டுமே அதன் உண்மையான பயன்பாடு கிட்டும். இதற்கு தேவையான வெளியேற்றும் கட்டமைப்பு வசதி மிகவும் அவசியம். இதற்காக மாநிலங்களுக்கு இடையேயான பசுமை எரிசக்தி வழித்தடம் அமைக்க தமிழ்நாடு முடிவு செய்து இதற்காக தேசிய தூய்மை எரிசக்தி நிலையத்திலிருந்து உதவி கோரி கடந்த 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அன்றைய பிரதமருக்கு தாம் கடிதம் எழுதியுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். தேசிய தூய்மை எரிசக்தி நிதியம் மற்றும் ஜெர்மனியின் KfW அமைப்பிடமிருந்து கிடைத்த நிதி உதவி அடிப்படையில் மாநிலங்களுக்கு இடையேயான பசுமை எரிசக்தி வழித்தடம் முழுமையான செயல்பாட்டுக்கு தயாராகவிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பொதுவாக ஆண்டுதோறும் ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான காற்று வீசும் காலத்தில் தென்மேற்கு பருவமழையும் பெய்து வருகிறது. ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள வெளியேற்று கட்டமைப்பு மூலம் நடப்பு சீசனில் 4400 மெகாவாட் அளவுக்கு தமிழ்நாடு மின் தொகுப்பிலிருந்து காற்றாலை மின்சக்தி பயன்படுத்தப்படுகிறது. மாநிலங்களுக்கு இடையேயான வெளியேற்று கட்டமைப்பு வசதியினை செயல்படுத்திய போதிலும் தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் ஒட்டுமொத்த காற்றாலை மின்சக்தியை தற்போதைய சீசனில் மாநிலம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியாத நிலை இருப்பதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். மின்சார தேவை உள்ள மாநிலங்களின் புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் கோரிக்கையை எதிர்கொள்ள ஏதுவாக தமிழகம் உபரியாக உள்ள 1000 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தியை விற்பனை செய்யும் நிலையில் உள்ளது. புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் கோரிக்கையை எதிர்கொள்ள இயலாத இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் தமிழ்நாட்டில் உள்ள உபரி மின்சார உற்பத்தியை பெறுவதற்கு தமிழக அரசை ஏற்கனவே அணுகி வருவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தேவைப்படும் மாநிலங்களுக்கு தமிழகத்தின் உபரி மின்சாரத்தை விற்பனை செய்வதற்கு மாநிலங்களிடையே பிரத்யேகமான ஒரு பசுமை எரிசக்தி வழித்தடம் அமைக்க வேண்டியது அவசியம். அப்போதுதான் தமிழகத்திலிருந்து உபரியாக உள்ள மின்சாரத்தை வெற்றிகரமாக கொண்டு சென்று மற்ற மாநிலங்களுக்கு மின்சாரத்தை விற்பனை செய்ய இயலும். அதுபோன்றதொரு மாநிலங்களிடையே பசுமை எரிசக்தி வழித்தடம் அமைப்பதற்கு மத்திய எரிசக்தி நிறுவனம் ஏற்கனவே திட்டமிட்டிருப்பதை தாம் அறிவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். எனவே மின்சாரம் தேவைப்படும் மற்ற மாநிலங்களுக்கு 1000 மெகாவாட் அளவு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை தமிழகத்திலிருந்து கொண்டு செல்வதற்கு ஏதுவாக மாநிலங்களிடையே பசுமை எரிசக்தி வழித்தடம் அமைக்கும் நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு மத்திய எரிசக்தி அமைச்சகத்திற்கு பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். அதுபோன்ற பிரத்யேக கட்டமைப்பை உருவாக்க சிறிது காலம் ஆகும் எனில் அதற்கு முன்பாக தமிழகத்தில் உபரியாக உள்ள காற்றாலை மின்சாரத்தை மற்ற மாநிலங்களுக்கு இந்த சீசனில் கொண்டு செல்ல ஏதுவாக தனிப்பட்ட மின்கடத்து திறன் வசதியை முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்வதற்கு மத்திய எரிசக்தி நிறுவனத்திற்கு பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விஷயத்தில் விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்.